ஹாய் எல்லாருமே இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுருக்க டைனமைட் ட்ரீம்ஸ் நான் உங்க சிட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு தான் ஒரு எஃப்எஃப் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். அண்ட் இந்த ஸ்டோரி கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சரி வாங்க நம்ம இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ இந்த ட்ரீமோட ஸ்டார்டிங்லேயே இப்போ நீங்கள் தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அங்கே வந்திருக்க கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பொருளுக்கெல்லாம் பில் போட்டுட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் பில் போட்டு இருக்கும்போது இப்போ உங்களோட ஃப்ரெண்டு யோன் வந்து உங்ககிட்ட பேசுகிறா. ஹே வயன், உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, நீ பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு போகணும். என் பேச்சை ஏன் நீ கேட்கவே மாட்டேங்கிற? ஆ, உனக்கு ஃபாரின்ஸ்லாம் இருந்து எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்துச்சு. அது எல்லாத்தையும் வேண்டான்னு வச்சுட்டு இப்போது ஒரு கம்மியான சம்பளத்துக்கு எப்படி கஷ்டப்படுறீ? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? ம் ஒருவேளை நான் மட்டும் உன் நிலமையில இருந்தேன்னா கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டேன். நீ மட்டும் ஏன்டி இப்படி இருக்க? அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறா. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு அப்படியே டபுள் போட்டுகிட்டே இருக்கீங்க. அதை பார்த்துட்டு இப்போ அவனுமே, ஹே இங்கே பாருவன், நான் உன்னோட தான் சொல்வேன், சொன்னால் புரிஞ்சுக்கோ. இந்த வேலையை விட்டுடு. இதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போ, இல்லைன்னா ஃபாரின் போ. தேவையில்லாமல் நீ படித்த படிப்பை வேஸ்ட் பண்ணாத. நான் உனக்குன்னு சொல்லலை, உன்னை நம்பி இருக்க அந்த குழந்தைங்களையும் சேர்த்து சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருவேன். நீ மட்டும் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணினா உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். அது மூலமாக அந்த குழந்தைங்களெல்லாம் நீ பத்திரமா பார்த்துக்கலாம்ல. ஆ, யோசிச்சு பாரு. இப்போ கூட ஒன்றும் கெட்டுக்கோல. நீ இப்போ அப்ளை பண்ணால் கூட உனக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. பேசாமல் இந்த வேலையை விட்டுடுறி, அதான் உனக்கு நல்லது. அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறா. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு அவளை பார்த்து, அம்மா தாயே போதும், இதுக்கு மேலே நீ எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்க வேண்டாம். நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு அங்கெல்லாம் போய் தங்கியிருந்து வேலை பார்க்கறதுக்கெலாம் விருப்பமே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்களை விட்டுட்டு போகிறதுக்கெலாம் எனக்கு மனசு இல்லை. இந்த வேலை எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீ இனிமே என்னை ஃபாரினுக்கு போ, இல்லை வேற ஏதோ வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாத. அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் அவள்கிட்ட சைகை செஞ்சு காட்டுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பேச வராது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசிரமத்தில் தான் வாழ்ந்துருப்பீங்க. அங்கே தான் உங்களோட ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையுமே முடிச்சிருந்துருப்பீங்க. அண்டு உங்களை மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே இப்போது நீங்கள் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ வேலை பார்க்குற ஷாப்பில் உங்களுக்கு சம்பளம் அதிகமாக தரமாட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு விடவும் உங்களுக்கு தான் ரொம்ப சம்பளம் கம்மி. அதனாலேயே உங்களுக்கு அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் பெருசாக ஃபீல் பண்ணாமல் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த குழந்தைங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலேயே இவனுக்குமே உங்கள் மேலே கோபமும் இறக்கமும் இருக்கும். யோன் உங்களோட காலேஜ் மேட் தான். அதுக்கப்புறம் அவள் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஸோ அவள் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து, நீ இங்கே வேலை செய்யாத, வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சேரு, இல்லைன்னா ஃபாரின் போ அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கா. ஆனால் நீங்கள் தான் அவன் பேச்சை கேட்டதே இல்லை. இருந்தாலும் அவன் உங்களை விட்டதாகவும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறது அவளுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களோட பிடிவாதத்தால் அவங்க முன்னாடி தோற்று போயிடுவா. ஸோ அப்படி தான் இப்பயும் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அதனாலே நீங்களும் என்னாலலாம் முடியாதுங்கிற மாதிரி எப்பயும் போல் சொல்லிகிட்ருக்கீங்க. இதை கேட்டதும் இப்போ அவளுக்குமே வந்து ஒரு மாதிரி கோவம் வர ஆரம்பிச்சிருது. நீ சரியான முட்டாள் வயன். உன்ன மாதிரி ஒரு அறிவுக்கட்ட முண்டத்தை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்ல. சி, உனக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராது. நீ எக்கேட கட்டும் நாசமாக போ. இதுக்கப்புறம் என்கிட்டலாம் வந்து எதுவும் கேட்காத, பேசாத. நானும் இனிமேல் உங்கள்கிட்ட வந்து எதுவும் கேட்கவும் மாட்டேன்,
பேசவும் மாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இப்போ வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ நீங்கள் தான் இவன் ஒரு மாதிரி சொல்லி திட்டிட்டு போகிறத அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் இவன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லியிருப்பா இல்லையா? அப்படி பல வாட்டி சொல்லும்போதும் உங்களுக்குள்ளே சண்டை தான் வந்திருக்கும். இப்படி சண்டை போட்டு போனாலுமே இவன் அடுத்த 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துலையோ திரும்பவும் வந்து உங்ககிட்ட எந்த ஒரு சண்டையும் நடக்காத மாதிரி ரொம்ப நார்மலாக பேசுவா. அதனாலே இப்போ நீங்களுமே அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே இப்போ ஒரு டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு ரூமில் ஒரு ஆளோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு அண்ட் அவனோட தலையில் ஒரு பிளாக் கலரில் துணியும் போட்டு கவர் பண்ணி இந்த பேஸ்பால் விடுறாங்களா பேட்டு, அந்த பேட்டிலே இப்போ சர மாதிரியே அவன் நடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த அளவுக்கும் பயங்கரமாக அடியெல்லாம் பட்டு ரத்தம் ஊற்றுது. இருந்தாலும் ஜேகே அவனை விடாமல் சாகிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பேஸ்பால் பேட் ஃபுல்லாகவே அப்படியே ரத்தம் சுட்டுது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த ஆளும் வலி தாங்க முடியாமல் ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திட்டு தான் இருக்கான். அப்படி அவர் அடிச்சுட்டு இருக்கும்போதே, ஏண்டா பரதேசி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் என் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்ப? ஆ உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சாடா? ஆ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இப்போ அந்த ஆளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை எல்லாத்தையும் ஜேகேவோட ஆளுங்களும் ஒரு மாதிரி அப்படியே சுற்றி நின்று தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் அவனை அப்படியே நல்லா அடித்ததுக்கப்புறம் அவன் தலையில் ஒரு பிளாக் கலரில் ஒரு துணியை போட்டிருந்தாங்க, கவர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த கவர் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். இப்போ ரிமூவ் பண்ணதும் அந்த ஆளோட ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி ப்ளட்டாக இருக்குது. இப்போ அவருமே அவனோட தலைமுடியை பிடிச்சிட்டு, ஹேய் ஆமாண்டா, நான் தான் உன் பொண்ணை நாசமாக்கினேன். எனக்கு அவளை பிடிச்சிருந்தது, அதனால் அவ கூட ஒன்றா இருந்தேன். இதில் உனக்கு என்னடா வந்துச்சு? ஆ இங்கே பாரு, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா நான் அவள் கூட ஒன்றா இருப்பேன். அதில் அவளுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவளை நான் அடைஞ்சே தீருவேன். அந்த மாதிரி தான் உன் பொண்ணும். அவளை பார்த்த உடனே எனக்கு அவளை அனுபவிக்கணும்னு தோணுச்சு, அனுபவித்தேன். அவ்வளோதான். அவளை ஒன்றும் கொன்று உன் வீட்டுக்கு பணம் அனுப்பி வைக்கலையே, உயிரோடு தானே அனுப்பி வச்சேன். அப்படி இருக்கப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஆ ஒன்றா நீ இந்த விஷயத்த மூடி மறைச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லையா உன்னோட பொண்ணை கொன்று போட்டிருக்கணும். அப்படி ரெண்டும் இல்லாமல் எவ்வளோ துமுறு தைரியம் இருந்தால் என் மேலே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ திரும்பியுமே அந்த பர்சனை போட்டு பயங்கரமாக காலாலேயே மிதிக்கிறாரு. இப்போ அந்த பர்சனும் வலி தாங்க முடியாமல் அப்படியே தரையில் மயங்கி கிடக்கிற மாதிரி கிடக்குறாரு. இப்போ ஜெயிக்கும், டேய் அவளை இழுத்துட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த அடையாள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அவனுங்களும் போய் அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வந்து சேக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. இப்போ அவளும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவளோட அப்பா அங்கே கிடக்கிறத பார்க்குறா. அப்படி பார்த்ததும் அவளுக்குமே ஒரு மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்பா 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 என்னப்பாச்சு உங்களுக்கு? அவன் இழந்துருங்கப்பா. ஜேகே ஜேகே என் அப்பாவை விட்டுரு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, என் அப்பாவை எதுவும் செஞ்சிடாத, தயவு செஞ்சு அவர் உயிரை விட்டுரு ப்ளீஸ், நான் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு அவரை எதுவும் பண்ணிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவளுமே வந்து ஜெய்கிட்ட கெஞ்சிரா. இப்போ ஜெய்க்கும் அவளோட தலைமுடி அப்படியே ஒரு மாதிரி இறக்கி பிடிச்சி, உன் நல்லா அன்னைக்கு கொண்டிருக்கணும்டி, செய்யாமல் விட்டுட்டேன், அதனால தான் இப்போது இந்தளவுக்கு ஆட்டம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜேகே வேணாம் ஜேகே, நீ எது சொன்னது சேர், அப்பா இது பண்ணாத ஜேகே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவ கெஞ்ச. இப்போ அந்த பொண்ணோட அப்பாவும், டேய் என் பொண்ணு விட்டுட்டா இல்லைனா நான் சும்மா விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை விட்டு விலகி போ அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரும் பேச முடியாமல் பேசுகிறாரு. இப்போ ஜெய்கையும் அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் காண்டாயிட்டு வேகமாக வந்து அந்த ஆளை அப்படியே ஒரு மாதிரி எட்டி ஒதுக்குறாரு. இதனால் அவருமே அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி சாஞ்சி விழுறாரு. இப்போ ஜேகேவும் அவனோட காலாலேயே
அந்த பர்சனோட கழுத்தில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி இவர் நெரிக்கிறாரு. என்னடா சொன்ன? சின்ன குருவியா? ஆ இங்கே முடிஞ்ச இப்போ எனக்குள்ள குள்ளூட பார்க்குறான். உனக்கெல்லாம் இவ்வளோ அடிச்சாலும் கொஞ்சம் கூட பயமே வரமாட்டேங்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சனோட கழுத்தை அப்படியே பயங்கரமாக நடிக்கிறாரு அவரோட ஷூவாலேயே. இப்போ அந்த பர்சனும் மூச்சு விடுற அப்படியே ஒரு மாதிரி திணறாரு. இதை அந்த பொண்ணும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஜேகேவோட காலை பிடிச்சி, ப்ளீஸ் ஜேகே அப்படி பண்ணாத, ப்ளீஸ் ஜேகே காலை அடி ஜேகே, தயவு செஞ்சு என் அப்பா விட்டு ஜேகே, அவர் எதுவும் பண்ணாத ப்ளீஸ் ஜேகே அப்படி மாதிரி அவளை காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் ஜேகே இப்போ அவளோட முடியை பிடிச்சி அவளை அந்த பக்கம் அப்படியே தள்ளி விட்டுறாரு. டேய் இவளை இழுத்து கொண்டு போய் அந்த ரூமில் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இப்போ அங்கே இருக்கிற அடியாட்களும் அந்த பொண்ணை தடுத்தான்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே அந்த பர்சனோட கழுத்தில் காலை வச்சுருப்பா இல்லையா, இப்போ அந்த பர்சனும் மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரி திணறிக்கிட்டே இப்போது அவரோட உயிரை விட்டுறாரு. அப்படி அவர் உயிரை விட்டதுக்கப்புறம் தான் இப்போது அவருமே அவரோட காலை அந்த கழுத்துலேருந்து எடுத்துட்டு என்ன எதுக்குறோன்னு நினைக்கிறோம்னா சித்தாந்த கதி, டேய் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ அவரும் அந்த இடத்துக்கு விட்டு கிளம்புறாரு. இப்போ அவர் அந்த ஒரு பொண்ணை ஒரு ரூமில் அடைச்சி வைக்க சொன்னார்ல, அந்த ரூமுக்கு தான் இப்போ போகிறாரு. அப்படி அவர் அங்கே போனதும் இப்போது அந்த பொண்ணை போட்டு இந்த மாதிரி பயங்கரமாக அடிக்கிறாரு. சேண்டி உனக்கு என்ன அவ்வளோ துங்குறா? உன் அப்பன்ட்ட சொல்லி என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? வா உன்னை சின்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இப்போது அந்த பொண்ணு கூட ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றா இருக்காரு. அப்படி இந்த பக்கம் இப்போ நீங்கள் தான் உங்களோட ஆசிரமத்தில் அங்கே இருக்க குழந்தைங்களோட அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக கண்ணமூச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க குழந்தைங்களும் உங்களோட ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடிருக்காங்க. அப்போ அந்த டைம்னு பார்த்து அந்த ஆசிரமத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு அந்த லேடி உங்ககிட்ட வந்து அவங்கள பார்த்து, என்னம்மா வயன் குழந்தைங்களோட சந்தோஷம் விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்களும் ஆமாங்கிற மாதிரியே வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க, அதாவது தலையாட்டுறீங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றுறாங்க. இப்போ நீங்களும் அதை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் நீங்கள் விடாமல் திரும்ப என்னங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க. இப்போ அவங்களும் அது அது ஒன்றும் இல்லை வயன், உனக்கே நல்லா தெரியும் நம்ம ஆசிரமத்தில் வளர்கிற குழந்தைங்க எல்லாமே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டாங்க. இப்போது அவங்களுக்குமே வந்து தேவைகள் அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் அளவு கொஞ்சம் அதிகமானதுனால நம்மக்கிட்ட காய்கறி அதிகமாக வாங்குவோம், அரிசி வாங்குவோம், போதுமான அளவு பணம் இல்லைம்மா. அதுக்குன்னு நான் உன்னை குறையெல்லாம் சொல்லலை, நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்குற. நானும் அதை பார்த்து பார்த்து சிக்கனமாக தான் செலவு பண்ணுறேன். இருந்தாலும் இப்போது அந்த பணம் நமக்கு பத்த மாட்டேங்குதுமா. அதான் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்கள பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாகறீங்க. அப்படி சோகமாயிட்டு அங்கே இருக்க பசங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நீங்களுமே அந்த லேடியை பார்த்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேலை செய்கிற இடத்துல பணம் கொஞ்சம் அதிகமாக கேட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க. இப்போ அவங்களும் அதை கேட்டுட்டு, சரிம்மா நீ கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நீங்களும் உங்களோட ஒர்க்குக்கு டைம் ஆனதுனால அங்கே இருக்க குழந்தைங்க கிட்டலாம் பாய் சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேகமாக உங்களோட கடைக்கு தான் வரீங்க. அப்படி நீங்கள் கடைக்கு வந்ததும் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே கை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி முதலாளியே நின்றுட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் அந்த ஷாப்போட கதவை அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அப்படி நீங்கள் போனதும் இப்போ அந்த முதலாளி உங்களை பார்த்துட்டு, வாடி வா, உனக்காக தான் நான் எவ்வளோ மணி நேரமும் காத்துட்டு இருந்தேன், சிங்கடி பணம் சிங்கு பணம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்து கேட்டுட்டு உங்களோட
தலைமுடிய பிடிக்கிறாரு. இப்ப நீங்களே ஒரு மாரி பயந்துகிட்டு, ஒ என்னங்கிற மாரி அப்படியே அந்த முதலாளிய பார்த்து முழிக்கிறீங்க. இப்ப அவரு ஒரு மாரி கோவத்திலேயே, "எனக்கு தெரியும்டி, நீ தான் அந்த பணத்த எடுத்திருப்பன்னு. நேத்து நீ அந்த பில்லிங் செக்ஷன்ல நிக்கும்போதே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். விட்டுட்டேன். மரியாதையா அங்கருந்து எடுத்த பணத்த திருப்பி குடுத்துரு. இல்லைன்னா நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, எடுத்த பணத்த திருப்பி குடுங்கிற மாரி உங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் உங்களுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. என்ன பணம்? நான் நான் எதுவும் எடுக்கல. அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு மாரி அழுதுகிட்டே அவர்கிட்ட சொல்றீங்க. ஆனா அவரு உங்க பேச்ச கேட்கவே இல்ல. அதனால இப்ப அவருமே உங்கள அப்படியே ஒரு மாரி அடிக்க ஆரம்பிச்சுடுறாரு. இப்போ நீங்களுமே ஒரு மாரி வலிய தாங்கிக்க முடியாம அவர்கிட்ட கெஞ்சுறீங்க. சத்தியமா நான் ஏதோ ஒரு படத்தையும் எடுக்கல. எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாரி தான் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு எதையுமே கண்டுக்காம, அவரு பாட்டுக்கு கண்மூடித்தனமா உங்கள அடிச்சிட்டு இருக்காரு. ஓ! கரெக்ட்டா இவனுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இப்ப இவனும் இந்த மாரி அவரு உங்கள அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இப்ப வேகமா அந்த முதலாளிய புடிச்சு ஒரு மாரி தள்ளி விடுறா. அதனால அவரும் பின்னாடி போய் நிக்கிறாரு. இப்ப இவனும் உங்கள பார்த்து, அ "வேன் வேன் என்னாச்சும்மா உனக்கு? ஏன் எதுக்கு தள்ளுன? இப்படி அடிக்கிறான்? என்னாச்சு உனக்கு? அடிபட்டுருச்சா?" அப்படிங்கிற மாரி தான் உங்களோட கண்ணீர் எல்லாமே தொடச்சு விட்டு, ஒரு மாரி பதட்டமா கேட்குறா. இப்ப நீங்களும் இவன பார்த்ததும், இப்ப அவ ஒரு மாரி ஹக் பண்ணிட்டு, பயங்கரமா கதறி அழுகுறீங்க. இப்ப இவனுமே உங்களுக்கு ஆறுதல் சொல்றா. ஆனா, நீங்க ஒரு மாரி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்ப அந்த முதலாளியும் பார்த்துட்டு, உங்க 2 பேர்த்த அப்படியே பிரிச்சு விட்டுறாரு. அப்படி பிரிச்சு விட்டதும், இப்ப இவன் தான் ஒரு மாரி கோவத்துல, "எதுக்காக இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக பையன போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி இப்போ அந்த முதலாளி கிட்ட சண்டைக்கு போறா. இப்ப அவரும் பணத்த திருடுனா அடிக்காம பின்ன கொஞ்சுவாங்களா அவள? ஆ நீ நீ அவ ஃப்ரெண்டு தானே? ஒழுங்கு மரியாதையா அவ பணம் ஏதாவது வச்சிருந்தா வாங்கி குடு. இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. அப்படிங்கிற மாரி மிரட்டுறாரு. இப்ப இவனும் அத கேட்டுட்டு, என்ன பணம்? இவன் எதுக்கு திருடணும்? சாரி ஒயின் எதுக்கு திருடணும்? அவலாம் எந்த ஒரு பணத்தையும் எடுத்திருக்க மாட்டா. நீங்க தேவையில்லாம அவன் மேல பழி போடுற வேலைய வச்சுக்காதீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. போங்க. போயி வேற யாராவது பணத்த எடுத்திருக்காங்களான்னு போய் அவங்க கிட்ட விசாரிங்க. அப்படிங்கிற மாரி சொல்றான். ஏய்! நீ என்ன இந்த திருடிக்கு சப்போர்ட்டா? ஆ பின்ன இருக்காதா? அவ தான் உன் ஃப்ரெண்ட் ஆச்சே! அப்படி இருக்கிறப்போ, நீ அவ பக்கம் தானே நிப்ப. இங்க பாருயோம், நேத்து நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது, அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அத இவ தான் எடுத்திருப்பா. எனக்கு நல்லாவே தெரியும். கொள்ளும் மரியாதையா அந்த பணத்த அவட்டருந்து வாங்கி குடு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ திரும்பவுமே இவங்கள அடிக்கிற மாரி கை ஓங்குறாரு. இப்ப இவனும் அவரோட கைய பிடிச்சு ஒரு மாரி தட்டி விட்டுட்டு, "இங்க பாருங்க, மொயின் ஒன்னும் உங்களோட பணத்தெல்லாம் எடுக்கல. இன்னும் சொல்லப்போனா, நான் தான் அந்த பணத்த எடுத்தேன். மயங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் தான் எடுத்தேன். அவள விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி இப்போ அவ சொல்றா. அத கேட்டதுமே நீங்களுமே அப்படியே ஒரு மாரி இவனும் ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறீங்க. இப்ப அந்த முதலாளியும், "ஏய்! என்னடி அவள காப்பாத்துறதுக்காக என்கிட்ட பொய் சொல்றியா?" "நான் பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நிஜமாலுமே நான் தான் பணத்த எடுத்தேன். இதுக்கும் ஒயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நீங்க தண்டிக்கிறதா இருந்தா என்ன தண்டிங்க. ஆள விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி இப்போ இவனுமே சொல்றா. இப்ப அத கேட்டதுமே அந்த முதலாளியும் இவன புடிச்சு இப்போ ஒரு மாரி கத்துறாரு. அப்படி கத்திக்கிட்டே, "ஒழுங்கு மரியாதையா எடுத்த பணத்த எண்ணி வச்சுட்டு, இந்த கடைய விட்டு இப்ப வெளிய போ." அப்படிங்கிற மாரி இவன பார்த்து சொல்றாரு. இப்ப இவனும், "நான் கடைய விட்டு வெளிய போறேன். ஆனா இப்போ என்கிட்ட அந்த பணம் இல்ல. நான் வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காச உங்களுக்கு திருப்பி குடுத்துடுறேன். அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க விருப்பம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "எத? நீ வேற எங்கேயாவது போய் வேலைக்கு சேர்ந்து, அந்த காச திருப்பி தர வரைக்கும், நாங்க அப்படியே உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. ஒழுங்கு மரியாதையா காச இப்ப எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இந்த கடைய விட்டு ஒழி. அப்படி இல்லைன்னா, அந்த காச கழிக்கிற அளவுக்கு இந்த கடையிலேயே வேலை பாரு. அதான் உனக்கு தண்டனை." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப இவனும், "சரி உங்களோட காசு
காலையில வரைக்கும் நான் உங்களோட ஷாப்ல வேலை பார்க்குறேன். ஒய் நாட் எதுவும் பண்ணாதீங்க. அத விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி கேட்க, இப்ப அந்த முதலாளியும், "அத பத்திலாம் நீ பேசாத. நீ வேலைய பார்த்துட்டு உள்ள போ." அப்படிங்கிற மாரி சொல்லிட, இப்ப இவனும் அந்த இடத்த விட்டு அந்த கடைக்குள்ள அப்படியே உள்ள போறா. இப்ப நீங்க தான் அந்த முதலாளி அப்படியே ஒரு மாரி அழுதுகிட்டே பார்க்குறீங்க. இப்ப அவரும் உங்களோட தலைமுடிய மறுபடியும் புடிச்சு, அவங்கள கடைய விட்டு அப்படியே ஒரு மாரி வெளிய தள்ளி விடுறாரு. இப்ப நீங்களும் கடைக்கு வெளிய அப்படியே ஒரு மாரி போய் தரையில விழுறீங்க. இப்ப அவரும் அந்த முதலாளி உங்கள பார்த்து, "இனிமே நீ கடை பக்கமே வரக்கூடாது. உன்னைய நான் வேலைய விட்டு தூக்கிட்டேன். நீ இந்த பக்கம் வராத. போ இங்கிருந்து." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப அவரும் ஏகமா அந்த கடைக்குள்ள போயிட்டு, அந்த டோர அப்படியே ஒரு மாரி லாக் பண்ணிடுறாரு. இப்ப நீங்களும் ஒரு மாரி பதறிக்கிட்டே அந்த டோர வந்து தட்டுறீங்க. "ப்ளீஸ் என்ன வேலைய விட்டுலாம் தூக்காதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன வேலைய விட்டு மட்டும் தூக்காதீங்க." அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்க ஒரு மாரி சைன் பண்ணிக்கிட்டே அழுவுறீங்க. ஆனா அந்த முதலாளியும் கண்டுக்கல. அங்க இருக்க ஸ்டாஃப்ஸுமே கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. இப்போ நீங்க தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாரி உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்க காலையிலேருந்து கிளம்பும்போதே அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிற மாரி. இப்போ நீங்களும் வேலை செய்ற இடத்துல கேட்டு நான் கொண்டு வந்து கொடுக்குறேங்க மாரி தானே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு அந்த வேலையே போயிடுச்சு. அதனால இப்போ நீங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாரி அழுதுகிட்டு நின்னுட்டுருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம், இப்ப நீங்க தான் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மாரி அன்னைக்கு நடந்தத அப்படியே ஒரு மாரி நெனச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க அழுதுட்டு உட்காந்துட்டு இப்ப இவனும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இப்ப அவளும் நீங்க இந்த மாரி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இப்ப அவளும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, "ஒயன் என்ன மன்னிச்சிடு ஒயன். நான் வேணும்னு அப்படி சொல்லல. அட்லீஸ்ட் நான் அந்த பழிய ஏத்துக்கிட்டாவது உன்ன வேலைய விட்டு அனுப்பாம இருப்பான்னு நான் நெனச்சேன். ஆனா அந்த கீழ கெட்டவன் உன்ன வேலைய விட்டு தூக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. என்ன மன்னிச்சிரு. நான் வேணும்னு அப்படி பண்ணல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு." அப்படிங்கிற மாரி தான் உங்களோட கைய பிடிச்சு ஒரு மாரி கெஞ்சுறா. இப்போ நீங்களும் ஒரு மாரி பேசுறத கேட்டுட்டு, அப் "ஹே, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் பண்ண தப்புக்கு நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? எனக்கு தெரியும். நீ என்ன காப்பாத்துறதுக்காக தான் அந்த பழிய வேணும்னே உன் மேல போட்டுக்கிட்டேன்னு. இருந்தாலும் என்ன பண்றது? அவன் தான் என்ன வேலைய விட்டு தூக்கிட்டான்ல. அதுக்கப்புறமும் அத பத்தி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. விடு. எனக்கு உன் மேல எந்த ஒரு கோவமும் இல்ல, வருத்தமும் இல்ல. நீ அத பத்தி எதுவும் நினைக்காத." அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்களும் அவன்கிட்ட சொல்றீங்க. இப்ப அவளும் அத கேட்டுட்டு உங்கள அப்படியே ஒரு மாரி ஹக் பண்ணிக்கிறா. இப்ப நீங்களும் திரும்ப ஹக் பண்ணிக்கிட்டு, உங்களோட கண்ணீர்லாம் ஒரு மாரி அப்படியே தொடச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இவனும் உங்ககிட்ட வந்து, "பையன், நீ கடைய விட்டு போனதுக்கப்புறமா, நம்ம கடையில வேலை செய்ற ஒரு பையன்கிட்ட, உனக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி தர முடியுமான்னு மாரி கேட்டேன். அதுக்கு அந்த பையனும் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னான்." அப்படிங்கிற மாரி இப்ப அவ சொன்னதும், இப்ப நீங்களும் அது ஒரு மாரி எக்ஸைட்டிங்கா என்ன வேலைங்கிற மாரி கேட்குறீங்க. இப்ப அவளும் நீங்க இந்த மாரி எக்ஸைட்டிங்கா கேட்கறத பார்த்துட்டு, "அ வயன் அது அது வந்து அந்த வேலை உனக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல வயன். அதுவும் இல்லாம அந்த வேலை உனக்கு வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இப்ப நீங்களும் அது என்ன வேலைன்னு சொல்லு. நான் டிசைட் பண்ணிக்கிறேங்க மாரி கேட்குறீங்க. இப்ப அவளும் அ அது வந்து நைட் டைம்ல தான் அந்த வேலை பார்க்குற மாரி இருக்கும். அதுவும் கிளப்ல கிளப்ல அங்க வந்திருக்க எல்லாத்துக்கும் சரக்க சர்வ் பண்ணுறது தான் அந்த ஒர்க்கா. ஸோ அந்த ஒர்க் தான் அவன் இருக்குன்னு சொன்னான். ஸோ அதனால உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. வேண்டாம். நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். உனக்கு அங்க சேஃப்டின்னும் எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாம அது ரொம்ப மோசமான இடமும் கூட. நீ ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள நானே உனக்கு வேற ஏதாவது வேலை பார்த்து உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ." அப்படி மாரி தான் உங்கள பார்த்து சொல்றா. இப்ப நீங்களும் அவ சொன்னத கேட்டுட்டு அப்படியே ஒரு மாரி யோசிக்கிறீங்க. பிகாஸ் அந்த வேலை கிளப்ல நைட் டைம்ல ஒர்க் பண்ணணுங்கிற மாரி சொல்றா. அந்த மாரி வேலையெல்லாம்
நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது கூட கிடையாது. அப்படி இருக்கப்போ நீங்களும் ஒரு மாரி எப்படி யோசிக்கிறீங்க? அந்த வேலைக்கு போலாமா வேணாங்கிற மாதிரி. பிகாஸ் உங்களோட சிச்சுவேஷன் இப்போ அந்த மாரி இருக்கு. இப்போ இவன் திரும்பவும் ஆனா அந்த வேலைக்கு போனா பணம் கொஞ்சம் நெறையா கிடைக்கும்னு அவன் சொன்னான். ஆனா எவ்வளோ கிடைக்கும்னு தான் தெளிவா சொல்லல. அப்படிங்க மாரி இப்போ சொல்றா. அத கேட்டதும் இப்போ நீங்களும் ஃபோன பார்க்குறீங்க. பார்த்துட்டு நான் அந்த வேலைக்கு போறேங்கிற மாரி சொல்றீங்க. அத கேட்டு இப்போ இவனுமே ஒரு மாரி கோவப்படுறா. "ஏய்! உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த வேலைக்கு போறேன்னு சொல்ற? நீ அங்க போனேன்னா கண்டிப்பா உனக்கு சேஃப்டின்னு எந்த ஒரு விஷயமே இருக்காது. அதுவும் இல்லாம அது வந்து ஒரு மோசமான இடம். நான் தான் சொல்றேன்ல. அங்கலாம் நீ போக வேண்டாம். உனக்கு ஏதாவது ஆயிடும். நானும் உன்ன அங்க விடமாட்டேன். நீ ஒழுங்கா கொஞ்ச நாள் வீட்லயே இரு. நான் உனக்கு வேற ஏதோ வேலை பார்த்து சீக்கிரமா அரேஞ்ச் பண்றேன். அதுவரைக்கும் பொறுத்துக்கோ." அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து திட்ட, இப்போ நீங்களும் ஆசிரமத்துல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றீங்க. அப்படி சொல்லிட்டு, "அந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கொஞ்ச நாள் தானே. நீ எனக்கு ஒரு வேலை பார்த்து தர வரைக்கும் நான் அந்த வேலைக்கு போறேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு வேற ஏதோ ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டேன்னா, நான் அந்த வேலைய விட்டுர்றேன்." அப்படிங்கிற மாரி தான் நீங்க சொல்லி, அவள கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க. ஆனா, இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா. போகவே கூடாதுன்னு ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால நீங்களுமே வந்து அப்படியே ஒரு மாரி கோவப்பட்டு, "நான் அங்க போய் தான் தீருவேன். என்ன தடுக்காத." அப்படிங்கிற மாரி இப்போ நீங்க சொல்ல, இப்ப இவனும் அத கேட்டுட்டு வேற வழியே இல்லாம சரிங்கிற மாரி ஒத்துக்கிறா. இப்ப நீங்களும் அந்த பையன் சொன்ன கிளப்ல தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்கீங்க. அதுவும் அவன் தான் வந்து சேர்த்து விட்டுருப்பான். இப்ப நீங்க ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக்குமே நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துட்டுருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க 1 டேக்கு வேலை பார்ப்பீங்க இல்லையா? அந்த வேலைக்கான அமௌண்ட்ட அந்த டேக்கே குடுத்துருவாங்க. வேலையும் உங்களுக்கு பெருசா எதுவும் கிடையாது. ஜஸ்ட் பாட்டில்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட குடுக்கணும். அப்புறம் அவங்க கிளாஸ்ல ஊத்த சொன்னாங்கன்னா, நீங்க ஊத்தி குடுக்கணும். அவ்வளோதான் வேலையே. அதனால உங்களுக்குமே அந்த வேலை வந்து ஒரு பெரிய கஷ்டமா தெரியல. இப்படியே நீங்க அந்த வேலைய ஒரு மாரி சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப சடனா ஒரு நாள் ஜேகே நீங்க இருக்க கிளப்புக்கு வராரு. இப்ப அவருமே அவரோட அந்த கிளப்புக்கு வந்துட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அப்படியே ஒரு மாரி உட்காந்துட்டு, இப்ப அவருமே வந்து ஒரு மாரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த அங்க இருக்க பாட்டில் எல்லாமே காலியா இருக்கும். அதனால இப்போ திரும்பவும் பாட்டில் வேணுங்கிற மாரி ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அதனால இப்ப நீங்களுமே அவங்களுக்கு தேவையான பாட்டில் எல்லாமே எடுத்து ஒரு ட்ரேல வச்சுட்டு, இப்போ அவங்க இருக்க ரூமுக்கு தான் போறீங்க. அப்படி நீங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனதும், ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் உங்கள பார்க்குறாரு. அப்படி பார்த்ததும் உங்கள அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. பிகாஸ் நீங்க பார்க்கறதுக்கு ஒரு மாரி அட்ராக்டிவா ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனாலே ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள பார்க்குறப்பவே அவனுக்குள்ள ஏதோ மாரி ஆகுது. இப்போ நீங்களும் அந்த பாட்டில்லாம் கொண்டு வந்திருப்பீங்களா? அத அங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு, அத கிளாஸ்லலாம் ஊத்தி அவங்க கிட்ட குடுத்துட்ருக்கீங்க. அத ஜேகேயுமே நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணிக்கிட்டே அவரு அவங்க அப்படியே ஒரு இன்ச் பை இன்ச்சா நோட் பண்றாரு. உங்களோட லிப்ஸு, நெக்கு, செஸ்ட்டு, ஹிப்புன்னு அப்படியே உங்கள ஷேப்பா பார்க்குறாரு. அப்படி உங்கள அவரு பார்க்குறப்போ, இப்ப அவருக்குமே வந்து ஒரு மாதிரி ஆகுது. அதனால இப்ப அவருமே அவங்கள கண் இமைக்காம அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அவர பார்த்துட்டு இருக்கிறது, அவர் பக்கத்துல உட்காந்துருக்க ஃப்ரெண்டும், "என்ன மச்சான் குட்டிய அப்படி பார்க்குற? ஆ புடிச்சிருக்கா? புடிச்சிருக்குன்னா சொல்லு. சரக்குக்கு இன்னைக்கு சைட் டிஷ் ஆக்கிடுவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப ஜேக்கும் அத கேட்டுட்டு, ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு, ஸ்டில் அப்படியே தான் உங்கள அட்மாஸ்பியர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நீங்களும் அங்க இருக்க எல்லாத்துக்கும் கிளாஸ்ல ஊத்தி குடுத்துட்டு, இப்போ ஜேகேக்குமே அந்த சரக்க ஊத்தி அவர்கிட்ட குனிஞ்சு குடுக்குறீங்க. அப்படி குடுக்கும்போது, நீங்க ஒரு ஷர்ட் மாரி தான் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அப்படி போட்டிருக்கும்போது, நீங்க மேல இருக்கிற பட்டன சரியா போட்டிருந்திருக்க மாட்டீங்க. அதனால நீங்க கீழ குனியும்போது, உங்களோட பிரஸ்ட் எல்லாமே ஒரு மாரி நல்லா ஷேப்பா தெரியுது. உங்களோட இன்னரோட. இப்ப அவருமே அத பார்த்துக்கிட்டே உங்க கிட்ட இருந்து அந்த கிளாஸ வாங்கிக்கிறாரு. இப்ப நீங்களும் அந்த கிளாஸ குடுத்துட்டு, அவரு அந்த மாரி உங்கள பார்த்தத கண்டுக்காம, நீங்க பாட்டுக்கு அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறீங்க. இப்ப ஜேகேக்கு தான்
உங்கள அந்த மாரி பார்த்ததும், இப்போ பயங்கரமா மூடாயிருக்கும். அதனால இப்ப அவருக்குமே உங்கள போடணுங்கிற மாரி ஆசை வந்துருச்சு. அதனால இப்ப அவருமே அவர் ஃப்ரெண்டு கிட்ட, "டேய்! இப்போ ஒருத்தி போனால்ல, அவ யாரு? ஆ? அதுவா? இங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருப்பா போல. ஒரு வாரமா தான் இங்க சுத்திட்டு இருக்கா. நீ தான் ஒரு வாரமா எனக்கு லவ் பேக்குமே வரலையே! ஒரு வேள வந்திருந்தேன்னா, அந்த கோழிய எப்பயோ நீ அடிச்சு சாப்ட்டுருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப அவரும் அவரோட கிளாஸ்ல இருக்க அந்த ட்ரிங்க குடிக்கிறாரு. இப்ப ஜேகேக்கு தான் உங்களோட நெனப்பாவே இருக்கு. இப்ப நீங்களும் உங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இப்ப வீட்டுக்கு போற நேரம் வந்திருக்கும். அதனால நீங்களுமே உங்களோட யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு, நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு, உங்களோட மேனேஜர்ட்ட போறீங்க. அவர்ட்ட போயிட்டு அன்னைக்கு டேவான சேலரி அப்படியே கேட்குறீங்க. இப்ப அவரும் உங்கள பார்த்துட்டு, "ஆ ஐயய்யோ! அதுக்குள்ள கிளம்பிட்டியா? இப்ப நான் என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப நீங்களும் அத கேட்டுட்டு, என்னங்கிற மாரி கேட்குறீங்க. "ஆ அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம ஹோட்டல் ரூம்ல ஒரு விஐபி ரொம்ப முக்கியமானவரு. அவரோட ரூம்ல பாட்டில் தீர்ந்து போச்சாம். ஸோ கொஞ்சம் அனுப்பி விட முடியுமாங்கிற மாரி கேட்டாரு. நானும் எவனாவது இருக்காளாங்கிற மாரி பார்த்தேன். பட் எவனுமே இல்ல. எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாளுக. அதனால உன்கிட்ட சொல்லலாங்கிற மாரி நெனச்சேன். அதுக்குள்ள நீயே வீட்டுக்கு கிளம்பி போறேங்கிற மாரி ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிற. அதனால தாம்மா அப்படி நான் ரியாக்ட் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி இப்ப அவரு சொல்லி சமாளிக்கிறாரு. இப்ப நீங்களும் அத கேட்டுட்டு ஸ்டில் அப்படியே அமைதியா தான் நிக்கிறீங்க. அதனால அந்த மேனேஜரும், "ஆ ஒயன் நீ கொஞ்சம் கோச்சிக்கலன்னா, இந்த பாட்டில மட்டும் கொண்டு போய் அந்த விஐபி ரூம்ல குடுத்துட்டு வந்துடுறியா? ப்ளீஸ். அவரு ரொம்ப முக்கியமானவரு. அதுவும் இல்லாம உன்ன தவிர இப்போ இங்க வேற யாருமே இல்ல. ஸோ தயவு செஞ்சு கொண்டு போய் அந்த பாட்டில் மட்டும் குடுத்துட்டு வந்துரு. நான் உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட தரேன். ப்ளீஸ் கொண்டு போய் கொஞ்சம் குடுத்துட்டு வரியாம்மா?" அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாரு. அதனால நீங்களுமே அப்படி ஒரு மாரி யோசிக்கிறீங்க. இப்படி நீங்க யோசிக்கிறத பார்த்ததும், "இங்க பாருவேன், ஜஸ்ட் கொண்டு போய் பாட்டில் மட்டும் வச்சுட்டு வந்துரு. அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. சிம்பிள். அதான் நான் சொல்றேன்ல, நீ பாட்டில குடுத்துட்டு வந்தீன்னா, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட குடுக்குறேன்னு. அப்படிங்கிறப்போ ஏன் யோசிக்கிற? போ போய் குடுத்துட்டு வா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உங்கள ஃபோர்ஸ் பண்றாரு போய் குடுக்குற மாரி. அதனால நீங்களுமே இப்போ வேற வழி இல்லாம, திரும்பவும் உங்களோட யூனிஃபார்ம்க்கு அப்படியே மாரி சேஞ்ச் பண்ணிட்டு, இப்போ அந்த மேனேஜர் குடுக்குற அந்த பாட்டிலையும் வாங்கிட்டு, அந்த விஐபி இருக்கிற ரூமுக்கு போறீங்க. அப்படி போனதும் டோர வந்து அப்படியே ஒரு மாரி நாக் பண்றீங்க. இப்போ உள்ளேருந்து, "ஆ உள்ள வாங்க." அப்படிங்கிற மாரி வாய்ஸ் கேட்டதும், இப்போ நீங்களும் அந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு, அப்படியே மெதுவா உள்ள போறீங்க. அப்படி உள்ள போயிட்டு, அங்க இருக்க ஒரு டேபிள்ல நீங்க கொண்டு வந்த அப்படியே பாட்டில் எல்லாமே வச்சுட்டு, நீங்களும் அந்த விஐபியோட முகத்த கூட பார்க்காம, தரைய பார்த்த மாரியே அப்படியே ஒரு மாரி பவ் பண்ணிட்டு, அந்த ரூம விட்டு வெளிய வரலாங்கிற மாரி டர்ன் பண்ணி நடக்குறீங்க. இப்போ இப்போ அந்த வே பர்சனும், "ஒரு நிமிஷம். சரக்கு கொண்டு வந்து வச்சா மட்டும் போதுமா? அத யாரு ஊத்தி குடுப்பா? ஆ?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இப்ப நீங்களும் ஒரு மாரி கேட்டதும், அந்த பர்சன அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜேகே தான். அவனோட ஷர்ட் எல்லாமே ஒரு மாரி ரிமூவ் பண்ணிட்டு, அங்க இருக்க ஒரு கவுச்ல உட்காந்து, அவங்கள பார்த்து அப்படியே ஒரு மாரி ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான். இப்போ நீங்களும் அவங்க அந்த மாரி கேட்குறத பார்த்துட்டு, வேற வழி இல்லாம, இப்ப திரும்பவுமே நீங்க அந்த பாட்டில் கிட்ட போயிட்டு அந்த பாட்டில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி, கிளாஸ்ல அந்த சரக்க ஊத்தி, இப்போ ஜேகே கிட்ட கொண்டு வந்து குடுக்குறீங்க. இப்போ அந்த ஜேகேவும் உங்களையே அப்படியே ஒரு மாரி பார்த்துக்கிட்டே, அந்த கிளாஸ உங்க கையிலேருந்து வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது கூட உங்களோட கைய டச் பண்ணி தான் வாங்குறாரு. அத நீங்களுமே நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, நீங்க பாட்டுக்கு அப்படியே ஷேக்கப் ஆகிலாம் அமைதியா நிக்கிறீங்க. இப்ப அவனும் உங்கள அப்படியே ஒரு மாரி பார்த்துக்கிட்டே, அந்த கிளாஸ்ல இருக்க ஃபுல் சரக்கையும் குடிக்கிறான். குடிச்சு முடிச்சுட்டு திரும்பவும் அந்த கிளாஸ உங்ககிட்ட நீட்டுறான். அப்படி நீட்டுந்தும் நீங்களும் அவன பார்த்துட்டு, திரும்பவும் அந்த கிளாஸ்ல ஒரு மாரி சரக்க ஃபில் பண்றீங்க. அப்படி சரக்க ஃபில் பண்ணதும் மறுபடியும் அவன் ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு, உங்ககிட்ட அகைன் நீட்டுறான். அதனால நீங்களுமே இப்போ அவன் ஃபுல்லா குடிச்சு முடிக்கிற அளவுக்கு வரைக்கும் அவன் பக்கத்துலேயே நின்னு, அவன் கிளாஸ்ல
அந்த சரக்க ஊத்தி ஊத்தி குடுத்துட்டே இருக்கீங்க. இப்ப அவனும் நீங்க ஊத்தி ஊத்தி குடுக்க, உங்கள தப்பான ஆங்கிள்லேருந்து பார்த்துக்கிட்டே தான் குடிச்சிட்டுருக்கான். அவன் இந்த மாரி தப்பா பார்க்குறத நீங்களுமே வந்து நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதனால உங்களுக்குமே வந்து ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிருந்திருக்கும். இவன் எப்போ குடிச்சு முடிக்கிறது? நம்ம எப்போ இங்கேருந்து போறது? அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்களுமே நெனச்சுட்டு, அவனுக்கு வேக வேகமா அந்த சரக்கெல்லாம் ஊத்தி குடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு கட்டத்தில அந்த பாட்டிலுமே வந்து ஃபுல்லா காலி ஆயிடுது. அப்படி ஃபுல்லா காலியானதும், இப்ப நீங்களுமே வந்து பாட்டில் காலி ஆயிடுச்சுங்கிற மாரி ஜிகிக்கு ஒரு மாரி சைன் பண்ணி காட்டுறீங்க. இப்ப அவனும் அத பார்த்துட்டு, "என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இப்ப நீங்களும் திரும்பவும் அந்த பாட்டில அப்படியே ஒரு மாரி கவுத்தி காட்டுறீங்க. "ஓ! காலி ஆயிடுச்சா? அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா என்ன?" அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, இப்ப அவரும் அந்த லாஸ்ட் பெக்க குடிச்சு முடிக்கிறாரு. அப்படி குடிச்சு முடிச்சுட்டு, அந்த கிளாஸ அங்க இருக்க டேபிள் மேல அப்படியே மாரி வச்சுட்டு, அவரோட தலைய குனிஞ்சு ஒரு மாரி கண்ண மூடி ரிலாக்ஸ் பண்றாரு. இப்ப நீங்களும் அவரு இந்த மாரி பண்றத பார்த்துட்டு, இதான் சான்ஸுங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, இப்ப அவர்கிட்ட கூட எதுவும் சொல்லாம, அந்த இடத்த விட்டு அப்படியே வெளிய போலாங்கிற மாரி டிசைட் பண்ணிட்டு, நீங்களும் அங்கருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகுறீங்க. இப்படி நீங்க அந்த டோர் கிட்ட போனதும், திரும்பவும் ஜேகே, "ஏய் நில்றி" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப நீங்களும் அத கேட்டுட்டு, அப்படியே ஜேகே ஒரு மாரி திரும்பி பார்க்குறீங்க. இப்ப அவரு தான் உங்கள அப்படியே ஒரு மாரி பார்த்துக்கிட்டே, அந்த கவுச்சிலேருந்து ஒரு மாரி தடுமாறிட்டே எந்திரிக்கிறாரு. இப்ப ஜிகேக்கு ஃபுல் போத. அவரால ஒழுங்கா நடக்கக்கூட முடியல. அந்த அளவுக்கு போதையோட உங்க கிட்ட அப்படியே ஒரு மாரி தடுமாறிட்டு நடந்து வராரு. இப்ப நீங்களும் அத பார்த்துட்டு ஒரு மாரி பயப்படுறீங்க. இப்ப ஜேகேவும் உங்ககிட்ட வந்துட்டு உங்களோட கைய பிடிச்சு, "எங்க போற? ஆ? நான் உன்ன போ சொன்னனா? நான் சொல்லாம நீ இனிமே எதையும் பண்ணக்கூடாது. புரியுதா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "வா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி உங்கள கூப்பிடுறாரு. இப்ப நீங்க லைக் கேட்டதும் அப்படியே ஒரு மாரி பயந்துட்டு, அவரோட கைய வந்து அப்படியே ஒரு மாரி புடிச்சு தட்டி விடலாங்க மாரி பார்க்குறீங்க. ஆனா, அவரு உங்களோட கைய ஒரு மாரி பயங்கரமா பிடிச்சிருப்பாரு. அதனால உங்களுக்குமே அந்த கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால நீங்களுமே கை வலியில ஒரு மாரி கத்துறீங்க. இப்ப அவரும், "ஷ் இப்ப கத்தக்கூடாது. நான் எப்ப சொல்லணும் அப்ப கத்தணும். புரியுதா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உங்கள அந்த பெட்டுக்கிட்ட இழுக்குறாரு. அப்ப நீங்களுமே ஒரு மாரி அப்படியே ஸ்ட்ரகுள் பண்றீங்க. இருந்தாலும் ஜேகே இருக்கிற வெயிட்டுக்கு அவங்கள இழுத்து அப்படியே அந்த பெட்ல தள்ளி விட்டுறாரு. இப்ப நீங்களுமே அந்த பெட்ல போய் அப்படியே விழுந்துட்டு, ஜேகே ஒரு மாரி பயந்துட்டு பார்க்குறீங்க. இப்ப அவனும் அவனோட பேண்ட் பட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, அவனோட பேண்ட்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு, அவனோட இன்னரோட உங்க மேல அப்படியே ஒரு மாரி ஈர் ஆகுறாரு. அதனால நீங்களுமே உங்களோட கைய வச்சு ஒரு மாரி ஜேகேவ தள்ளி விட தான் ட்ரை பண்றீங்க. ஆனா முடியல. அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, அவங்களோட கை 2த்தையும் அந்த பெட்ல வச்சு அப்படியே ஒரு மாரி லாக் பண்ணிடுறாரு. அப்படி லாக் பண்ணிட்டே, உங்களோட நெக் இருக்கு இல்லையா? அந்த நெக்லயே அப்படியே ஒரு மாரி பைட் பண்றாரு. இப்போ நீங்களுமே ஒரு மாரி பயந்துக்கிட்டு, வேண்டாங்கிற மாரி அலர்றீங்க. இருந்தாலும் ஜிகே உங்கள விடாம, அப்படியே உங்க மேல ஏறி உட்காந்து, இப்போ உங்களோட ட்ரெஸ்ஸ வந்து அப்படியே ஒரு மாரி ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அதனால நீங்களுமே அப்படியே உங்களோட கைய வச்சு அத தடுக்குறீங்க. அதனால இப்ப ஜேகேக்குமே ஒரு மாரி கோவம் வருது. "ஏய்! என்னடி உனக்கு? ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு இருக்க முடியாதா? ஒழுங்கா அமைதியா இரு. இல்லைன்னா உன்ன கொன்றுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப திரும்பவுமே உங்களோட ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்றாரு. அதனால நீங்களுமே இப்போ உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி, அவர் உங்க மேல தானே ஏறி உட்காந்துருக்காரு. அவர அப்படியே ஒரு மாரி சைட்ல தர்றீங்க. அதனால இப்ப அவருமே பெட்ல போய் அப்படியே ஒரு மாரி விழுந்துடுறாரு. இப்போ நீங்களுமே பெட்ல வந்து அப்படியே ஒரு மாரி வேகமா எந்திரிச்சு, அவர்கிட்ட சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தப்பிச்சு ஓடுறீங்க. அதனால ஜேகேக்குமே இப்போ பயங்கரமா காண்டாகுது. அவருமே உங்கள பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா நீங்க அங்க இங்கன்னு ஓடிட்டு, அவர் கையில சிக்காம தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்க ஓடும்போது, அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பாத்ரூம நீங்க நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதனால இப்ப நீங்களுமே வேக வேகமா ஜேகேட்டருந்து தப்பிச்சு, அங்க இருக்க பாத்ரூம்குள்ள வேகமா ஓடி போயி, அந்த டோர வந்து அப்படியே ஒரு மாரி வேகமா லாக் பண்றீங்க. அதனால இப்ப ஜேகேக்குமே பயங்கரமா காண்டாகுது. "ஏய்! கதவ தொறடி"
கதவு தொற! ஓப்பன் பண்ணிட்டு வர. மவளே! இவன் மட்டும் நீ கதவ தொறக்கல, நான் சாவடிச்சுருவேன்டி. கதவ தொறடி ஒழுங்கா. தொறடி! அப்படி மாரி இப்போ சொல்லிக்கிட்டு, அந்த கதவ வேகமா தட்டுறாரு. அதனால உங்களுக்குமே ஒரு மாரி பயங்கரமா பீதியாக்குது. அதனால இப்போ உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம, அங் அங்க இருக்க பாத்ரூம்ல அப்படியே ஒரு மூலையில போய் இப்படி மாரி உட்காந்துக்கிட்டு, அழுதுகிட்டு, உங்களோட 2 கையும் உங்களோட வாயில பொத்திக்கிட்டு, அத டோரையும் அப்படி ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பயத்துல. இப்ப ஜேகே தான் அந்த டோர் ஓப்பன் ஆகலன்னா டென்ஷன்ல அந்த டோரையும் அடிச்சு உடைக்கிறாரு. அதுவும் அவரோட கால வச்சு ஒரு 2, 3 கிக்கு குடுக்குறாரு. அப்படி குடுத்ததும் அந்த டோருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்ப நீங்களுமே அத பார்த்துட்டு, அது மாரி பயத்திலேயே உங்களோட கண்ண இறுக்க மூடிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப ஜேகேவும் அந்த டோர உடைச்சுக்கிட்டு இப்போ உள்ள வரான். இப்போ உள்ள வந்ததும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கறத பார்த்துட்டு, இப்ப அவனுமே வேகமா உங்களோட முடிய பிடிச்சு உங்கள நிக்க வைக்கிறான். அப்படி நிக்க வச்சதும் உங்கள அப்படியே பின்னாடி தள்ளிட்டு போய், அங்க இருக்க ஒரு வால்ல உங்கள அப்படியே லாக் பண்ணி, உங்களோட 2 கையையும் மேல தூக்கி நல்லா டைட்டா லாக் பண்ணிட்டான். அதனால இப்ப நீங்களுமே ஒரு மாரி அவன பார்த்து அழுகுறீங்க. இந்த ஜெயிக்கவும் உங்கள பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டு, "உனக்கு எவ்ளோ திமிருடி! திமிரு இருந்தா என்கிட்டயே விளையாட்ட காட்டுவ." அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு, இப்போ அவரு பயங்கரமா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதனால நீங்களுமே ஒரு மாரி இது பண்றீங்க. இருந்தாலும் ஜேகே விடாம அவனோட லிப்ஸ புடிச்சு அப்படியே கடிச்சு இழுக்குறாரு. அதனால உங்களுக்கு பயங்கரமா வலிக்குது. நீங்களும் வலியில ஒரு மாரி கத்துறீங்க. இருந்தாலும் ஜேகே விடாம உங்களோட 2 ஹேண்டையும் இப்போ அவரோட ஒரு ஹேண்டால பின் பண்ணிட்டு, இப்போ இன்னொரு ஹேண்டால உங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ள அப்படியே கைய விட்டு ஒரு மாரி இப்படியே பண்றாரு. அப்படி ரப் பண்ணிக்கிட்டு என்னோட ட்ரெஸ்ஸ புடிச்சு ஒரு மாரி டைட்டா ப்ரெஸ் பண்றாரு. அதனால உங்களுக்குமே பயங்கரமா பெயின் ஆகுது. அப்படி அவரு ட்ரெஸ்ஸ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா, இப்போ மெதுவா உங்களோட இன்னொருக்குள்ள கை விடுறாரு. அப்படி கை விட்டுட்டு, இப்போ அவரோட ஃபிங்கர வச்சு உங்களுக்கு பயங்கரமா பெயின் ஆகுற மாரி கொள்ள விட்டு பண்ணிட்டுருக்காரு. அதனால நீங்களுமே அவர்கிட்ட வேணாங்கிற மாரி கெஞ்சுறீங்க. ஆனா, அவரு அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம, அவரு பாட்டுக்கு அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு, இப்போ உங்களோட அந்த இன்னர் இருக்கு இல்லையா? அந்த இன்னர அப்படியே ஒரு மாரி கழட்டுறாரு. அப்படி அவர் கழட்டிட்டு, இப்போ ஸ்ட்ரெயிட்டா அவரோடத வச்சு உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்றாரு. அதனால உங்களுக்குமே இப்போ பயங்கரமா பெயின் ஆகுது. அதனால நீங்களுமே வலிய தாங்கிக்க முடியாம, அப்படியே பயங்கரமா அலர்றீங்க. இருந்தாலும் ஓகே. இப்போ வேகமா அவங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ணி, இப்போ பயங்கரமா டாஸ் பண்றான். அப்படி டாஸ் பண்ணும்போது கூட, அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி, உங்களோட ஒரு லெக்க அவனோட ஹிப்பு கிட்ட வச்சு, அவனோட கையால டைட்டா புடிச்சுக்கிறான். அப்படி பண்றப்போ, இப்போ ஜேகேக்கும் ஒரு மாரி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ நீங்களுமே அந்த வலிய தாங்கிக்க முடியாம, அப்படியே இவன ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவனும் இன்னும் வேகமா உங்களுக்குள்ள டாஸ் பண்ணிட்டுருக்கான். நீங்களும் உங்களோட ஐஸ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, அந்த பெயின அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அவனுமே டாஸ் பண்ண, இப்போ அவருக்குமே வெளிய வர ஆரம்பிச்சிருக்கும். அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரவே, "ஆ! ஆ! ஆ! ஆ!" அப்படிங்க மாரி மூவ் பண்ணிக்கிட்டே, இப்போ மெதுவா அந்த டாஸோட ஸ்பீட கம்மி பண்றாரு. அப்படி ஃபுல்லா அவருக்கு ரிலீஸ் ஆனதும், இப்போ ஃபைனலா ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் அவங்கள பண்றாரு. அப்படி பண்ணி முடிச்சதும், இப்போ அவருக்குமே ஃபுல்லா வெளிய வந்துடுது. அதனால இப்போ அவருமே ஒரு மாரி டயர்ட்ல அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, அவரு அங்க இருக்க ஒரு பாத் டப் மேல போய் உட்காந்துட்டு, அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்க இங்க அவரு உங்கள ரிலீஸ் பண்ணி விட்டதும், உங்களுக்கு பயங்கரமா அடிவயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால நீங்களுமே உங்களோட கைய வயத்த இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, அப்படியே அந்த தரையில சரிஞ்சு உட்கார்றீங்க. அப்படி உட்காரும்போது கூட உங்களால சுத்தமா முடியல. பயங்கரமா வலிக்குது. அதுவும் இல்லாம உங்களுக்கு ப்ளீடும் ஆயிருந்திருக்கும். இப்போ நீங்களும் அத நோட் பண்ணிட்டு, இப்போ பயங்கரமா அழுகுறீங்க. இப்போ ஜேகேவும்
அவர் மூச்சு வாங்கிட்டு உங்கள அப்படியே ஒரு கண்ல பார்க்குறாரு. இப்போ நீங்களும் இந்த மாரி உட்காந்துட்டு அடுத்து வந்திருப்பீங்க இல்லையா? அத பார்த்துட்டு அவரு திரும்பவும் அந்த பாத்ரூம்லேருந்து அப்படியே ஒரு மாரி எந்திரிச்சு, அவங்க கிட்ட வந்து உங்கள திரும்பவும் எந்திரிச்சு நிக்க வைக்கிறாரு. ஆனா உங்களால சுத்தமா முடியல. நீங்களும் அப்படியே ஒரு மாரி தடுமாறுறீங்க. நிக்க முடியாம. இருந்தாலும் திருப்பி உங்கள ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வச்சு, இப்போ உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ரிமூவ் பண்றாரு. அப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், இப்போ ஃபுல்லா ட்ரெஸ்ஸே இல்லாம உங்களோட உடம்ப பார்க்குறாரு. இப்போ நீங்களும் எதுவும் பண்ண முடியாம, அப்படியே தான் அவர அழுதுகிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அவரும் அவங்களோட கைய பிடிச்சு அந்த பாத்ரூம விட்டு வெளிய கூட்டிட்டு வந்து, இப்போ அங்க இருக்க பெட்ல இழுத்துட்டு வந்து போடுறாரு. அப்படி போட்டுட்டு, இப்ப திரும்பவுமே அவரு 2வது ரவுண்டுக்காக சரியாயிட்டு, அவருமே அந்த பெட் மேல ஏறி அவங்க கிட்ட வராரு. இப்ப நீங்களும் ஜேகேவ பார்த்து ஒரு மாரி அழுதுகிட்டே, வேணாங்கிற மாரி கெஞ்சுறீங்க. ஆனா ஜேகே அதெல்லாம் எதுவுமே பெருசா கண்டுக்காம, இப்போ உங்களோட லெக் இருக்கு இல்லையா? அந்த லெக்க அப்படியே ஒரு மாரி ஓப்பன் பண்ணி வச்சு, அந்த பிளேஸ பார்க்குறான். பார்த்தா அந்த இடம்லாம் ஒரு மாரி பிளட்டா இருக்கிறத பார்த்துட்டு, இப்ப அவருமே ஒரு மாரி செக் பண்ணிட்டு, அங்க இருக்க டிஷ்யூவ வச்சு, அந்த பிளட் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மாரி தொடச்சு விடுறான். அப்படி ஃபுல்லா தொடச்சு முடிச்சதுக்கப்புறம், இவன் திரும்பவுமே அவனோட டங்காலேயே அந்த பெயின் பிளேஸ அப்படியே ஒரு மாரி லிக் பண்றாரு. அதனால உங்களுக்குமே இப்போ பயங்கரமா பெயின் ஆகுது. அட் சேம் டைம் உங்களுக்குமே ஒரு மாரி ப்ரெஷரும் ஆகுது. இருந்தாலும் நீங்க அவன்ட்ட வேணாங்கிற மாரி தான் உங்களோட கையாலேயே அவனோட தலைமுடிய ஒரு மாரி இறுக்க புடிக்கிறீங்க. இருந்தாலும் அத விடாம பயங்கரமா லிக் பண்ணி புடிச்சதுக்கப்புறம், இப்ப திரும்பவுமே எங்க மேல லீன் ஆகி மறுபடியும் இன்சல்ட் பண்ணி கம் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாரு. இதனால உங்களுக்குமே இப்போ உங்களோட உயிர் உங்கள விட்டு போற அளவுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. இருந்தாலும் ஜேகே விடாம அந்த நைட் ஃபுல்லாவே அவருக்கு தோன்றப்பலாம் அவள வச்சு வச்சு பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல அண்ட் பொசிஷன்ஸ்ல அண்ட் நீங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால சுத்தமா முடிஞ்சிருக்காரு. அதனால நீங்களும் ஒரு மாரி டயர்ட் ஆகி மயங்கி இருந்திருப்பீங்க. ஆனா அப்ப கூட ஜேகே உங்கள விடாம உங்கள வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ எப்படிதான் உங்களுக்கு அந்த நைட்டுமே ஒரு மாரி மோசமா போய் முடியுது. அண்ட் இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பார்த்துட்டு, அண்ட் மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வீட்டி. டாடா! பை பாய்.